அப்பதான் ஞாபகம் வந்துச்சு. ஐயோ! வீடியோ எடுக்க மறந்துட்டோமேன்னு சொல்லிட்டு. எனக்கு பசிக்கும்ல அப்டின்ற மாரி அடுத்து சாப்பாடு, அப்புறம் ட்ரீம் கேக் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். காலையில கஷ்டப்பட்டு வந்து இடம் புடிச்சதுக்கு போக போக சன் கிஸ்ஸா இருக்கும்னு பார்த்தா சன் ஸ்லாப்பா இருந்துச்சு. அதுவும் நான் உட்காந்துட்டு இருந்த இடத்துல மட்டும். சரி காலையிலயே 2 சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டாங்களே அவ்வளோதான் போல அப்டின்னு நெனச்சுட்டு இருந்தா, சர்ப்ரைஸா பின்னாடி இருந்து என்ட்ரி குடுக்குறாங்க. பிக் பாஸ் முத்துக்குமரன். ஒரே ஹாப்பியா இருந்துச்சு வேற. அவர் நெறைய மோட்டிவேஷனா தமிழ்ல அவ்ளோ அழகா பேசியிருந்தாரு. அதுல ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு பர்சனலா ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அத இதுல ஆட் பண்றேன் பாருங்க. காதலிக்கப்படுவது என்பது வரம். புரியுதா? தவம்னா என்ன? நம்ம வேண்டி இருக்கிறது. வரம்னா நமக்கு கிடைக்கிறது. காதலிப்பது என்பது தவம், காதலிக்கப்படுவது என்பது வரம். தவம் செய்யும் வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கிறது, வரம் வெகு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கிறது. அப்புறம் பிக் பாஸ் ஜனனிலாம் வந்திருந்தாங்க. அடுத்து ஃபேஷன் வாக்லாம் போயிட்டு இருந்துச்சு. மேல வாக் பண்றவங்களும் பொண்ணுதான், ஆடியன்ஸும் பொண்ணுதான். ஆனா ஃபயரா இருந்துச்சு. செம்மையா வைபா. லாஸ்டா எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபைனலா டிஜே போடுவாங்க. அதுக்கு எல்லாரும் அவ்ளோ எனர்ஜெட்டிக்கா ஆடிட்டு இருந்தாங்க. நீங்க ஃபைனல் இயர்ஸா இருந்தா இது கண்டிப்பா உங்களுக்கு ரிலேட் ஆகும். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தி வேற ஃபேஷன் வாக்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாளா, அழகா டால் மாதிரி ரெடி ஆயிட்டு இருந்தா. நாங்க மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்து கிஸ்ஸிங் சேலஞ்ச் தான் விளையாட்டு இருந்தோம். யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். என்னோட ஃபைனல் இயர் லாஸ்ட் கல்ச்சுரல்ஸ் இப்படிதான் செம்ம என்ஜாய்மெண்டா போச்சு. உங்களோட கல்ச்சுரல்ஸ் யாரு கூட எப்படி என்ஜாய்மெண்டா போச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம டேக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க.